மைக் டெஸ்டிங் 1 2 3 வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் கார்பரேட்ல வேலை செய்கிற எல்லாருக்குமே 100% ரிலேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸில் இருந்து ப்ரொமோஷன் ட்ரீம் இருக்கும். ஆனால் ப்ரொமோஷன் வாங்குறது எங்களுக்குலாம் ட்ரீம் அப்படிங்கிற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. அதுதான் கார்பரேட்டோடைய லைஃப் ஜர்னி. ஏன்னா கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்களால தான் இன்னொரு கார்பரேட் எம்ப்ளாயோட மனசு புரிஞ்சிக்க முடியும். இதை நான் சொல்ல சைதபேட் சங்கர் சொன்னார். பேருக்கு தான் இது கரியர், ஆனால் நாங்கள் அதில் வாரியர். சில பேருக்கு இது சர்வைவல், மற்றவங்களுக்கு இஎம்ஐ ரீபே பண்ண ஓட்டுற டெய்லி சீரியல். நம்ம லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கிறப்போ ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, நான் இப்போ க்ரோன் அப், நான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு. அந்த கான்ஃபிடன்ஸுக்கு தான் சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் டபுள் ஆகும். ஹாப்பினஸ் அண்ட் நிம்மதி டெபிட் ஆகும். அர்த்தமே இந்த ராஜா. ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிற மூமெண்ட்டு ஷர்ட் பர்ஃபெக்ட், சுடி செம்ம ஃபிட்டு, ஷூ ஷைனிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஐடி கார்டு கழுத்தில் டேங்லிங் அப்படின்னு கண்ணாடி பார்த்து நாமளே சொல்லிப்போம், இனி நான் தான் கார்பரேட் ராஜா, லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே போனால் மக்கள் எல்லாம் மீட்டிங்கு, டெட்லைன், அப்டேட், ரிப்போர்ட், இமெயில், எஸ்கலேஷன் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். ஆனால் முதல் நாள்ல நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பிரெயின் ஆஃப் மோட்ல வச்ச பிறகுதான் நம்ம அசால்ட் ஆறுமுகம் மேனேஜர் ஹே ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. முந்தின நாள் நைட்டு 30 வாட்டி கண்ணாடி முன்னாடி இருந்து ஐ எம் மகேஷ் ஃப்ரம் மன்னார்குடி அப்படின்றது ஐ எம் மன்னார்குடி மகேஷ் அப்படின்னு சொல்லி உளறி இருப்போம். கிற்கலா இருக்குனே அப்படின்னு போய் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு கண்ணாடி பார்த்து நாமளே கேட்டுப்போம், நான் யாரு, நீ எவரு அப்படின்ட்டு. ஓகே, முதல் நாள் தான் எப்படி மொக்கையா போச்சு, ரெண்டாவது நாள் அமோகமா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட போனா ட்ரைனிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்றப்ப புரியுற மாதிரி இருக்கிற பல விஷயம் சிஸ்டம்ல செய்ய உட்கார்ந்தா 1000 டவுட் வரும். ட்ரைனிங் அப்போ ட்ரெயினர் இது ரொம்ப சிம்பிள் டாஸ்க் அப்படின்னு சொன்னா அதுதான் கார்பரேட்டோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் பிக் லை அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நம்ம ட்ரெயினர் இது ரொம்ப சிம்பிள் டாஸ்க்னு சொல்றாரு அப்படின்னு அவர் நம்பி போயிட்டு அவரோட ஸ்க்ரீனை பார்த்தா 40 டேபு, 30 எக்ஸல், 20 பெண்டிங் இமெயில், 10 அப்ளிகேஷன்ஸ், 4 அர்ஜென்ட் டாஸ்க், 2 எஸ்கலேஷன் அப்படின்னு ஒரு கிளைண்ட்டுக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ட்ரைனிங் எங்கே போச்சு? ட்ரைனிங் முடிஞ்ச சிஸ்டம் ஆக்சஸ்லாம் வந்த பிறகு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் டெய்லி புதுசாக வரும். இந்த டாபிக் எல்லாம் ட்ரெயினர் ஒரு வாட்டியுமே கவர் பண்ணல அப்படின்னு ட்ரெயினர் ஆகி அமிதாப் மாமா கிட்ட போய் நியாயம் கேட்டால் அது ட்ரைனிங், அதெல்லாம் கவர் பண்ண முடியாது எல்லா டாப்பிக்கும், அது தியரி மாதிரி, இதுதான் ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி நக்கலை சிரிப்பார். அப்போ தான் தெரியும் ட்ரைனிங்கிறது ட்ரெயிலர், ரியல் ஒர்க் தான் மெயின் பிக்சர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னங்க, மார்னிங் லாகின், ஆஃப்டர்நூன் மீட்டிங், நடுவில் காசிப், ஈவினிங் ஃபாலோ அப், நைட்டு ஃபால் டவுன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதுக்கு நடுவில் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு எங்கே போவோம் தெரியுமா? அதுதான் கேஃபிடேரியா. அங்கே போய் சூடாக ஒரு டீ குடிச்சு அது தெரப்பி. அங்கே தான் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டு பிரச்சனை, ஹெச்ஆர் ப்ராப்ளம், பாஸ் ப்ராப்ளம் எல்லாமே டிசால்வ் ஆகிடும். அது இல்லாமல் வாரம் ஃபன் ஃப்ரைடே அப்படிங்கிற பேரில் பண்ணுற காமெடியெல்லாம் பத்தாது அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்ரைசல்னு ஒரு பெரிய காமெடி பண்ணுவாங்க பாருங்க. ஹெச்ஆருடைய கான்ஸ்டன்ட் டைலாக் என்னன்னா, யுவர் growth இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் ஜாயின் பண்ணுறப்ப சொல்லியிருப்பாங்க. அது என்ன growth அப்படின்னு அன்றைக்கி நம்ம கிளியராக கேட்டிருக்கணும். அதுதான் நம்ம பண்ண தப்பு. சேலரி அண்ட் கேரியர் அப்படின்னு நம்ம நினைச்ச ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்னு லேட்டராக தான் தெரியும். ஆனால் இந்த குமுறெல்லாம் இன்னும் கூட மனசில் தான் இருக்குது. ஏன்னா we are corporate employees. ஆக மொத்தத்தில் கேலண்டரில் இயர் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் மேனேஜர் அண்ட் ஹெச்ஆருடைய டைலாக் சேஞ்ச் ஆகாது. அதுதான் யூ ஆர் அண்டர் கன்சிடரேஷன். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். இஎம்ஐ, ரெண்ட்டு, ஃபேமிலிங்கிற கமிட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால தான் உங்கள் கம்பெனியை நாங்கள் இன்னும் கன்சிடரேஷனில் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் பார்க்குறப்ப புரிஞ்சு போச்சு உங்கள் மத்தியிலேருந்து உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் டைலாக் தான் ஞாபகம் வருது. இந்த அக்கிரமத்தெல்லாம் பார்த்து வேலையை விட்டுட்டு ஆரோக்கிய பால் ஆட்ல வர அக்கா மாதிரி இந்த பண்ணதான் எல்லாம் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டாலும் ரியாலிட்டியில் இந்த வேலை பண்ணாதான் எல்லாம் அப்படின்ற அளவுக்கு லைஃபு பின்னாடியே தட்டி நம்மளுக்கு ரியாலிட்டியில் தள்ளும். இப்படிப்பட்ட ஒரு ரத்த பூமியில் வேலை செய்கிற நம்மளை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நாமளே தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் லைஃப்பில் அவ்வளோ பேடாலாம் சொல்ல முடியாது. எவ்வளோதான் கார்பரேட் லைஃப்பை குறை சொன்னாலும் சில நல்ல மனுஷங்க, உறவுகள், நண்பர்கள் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் அந்த டாக்ஸிக் கார்பரேட் கல்ச்சரில் சர்வைவ் ஆகுறோம். அப்படி ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கும் கிடைச்சிருந்தா நீங்கள் இப்போ உடனே என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த நண்பனுக்கு பிங்க் பண்ணிவிட்டு சிஸ்டமை லாக் பண்ணிவிட்டு கேஃப்டேரியா போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் வேறு என் நண்பன் இப்போ வேறு ஆஃபீஸ் போயிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் நண்பர் சங்கரன் கோவில் சந்தோஷ் சொல்லுவார், டீ பிரேக்கெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, வீக்கெண்டில் மேனேஜர் கால் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மேனேஜர் மனசுக்குள்ளே ரொம்பலாம் திட்டாதீங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா அந்த மேனேஜரே நாமளாக தான் இருப்போம். இதுதான் தளபதி வாழ்க்கை ஒரு வெட்டுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் போல.
என்னதான் சொல்கிறது? நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால வைப் மோட ஆன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் மோட ஆஃப் பண்ணுங்கள் அண்ட் சந்தோஷமாக இருங்க. சிரிச்ச ஆயில் கூட சொல்லுவாங்க. அதனால நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்த்து சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. மனசை விட்டு சிரிங்க, ஆனால் மனசை அலைய விடாதீங்க. நான் உங்கள் அஜய் இப்போதைக்கு பை பை சொல்லிட்டு அடுத்த ஒரு கலக்கலான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சிரிப்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.